வார்ம் அப் பண்ணாமலே மாரத்தான் ஓடுறீங்களா? தயவுசெய்து இந்த மிஸ்டேக் மட்டும் அடுத்த தடவை பண்ணிடாதீங்க. நான் 42 கிலோமீட்டர் ஓடும்போது என்னென்ன வார்ம் அப்லாம் பண்ணேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வார்ம் அப்பை 2 ஃபேஸாக பிரிச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து 10 மினிட்ஸ் ஸ்லோவாக ரன் பண்ணேன். ரெண்டாவது வந்து டைனாமிக் மூமெண்ட்ஸ், இதில் வந்து ஹை நீஸ் பண்ணுவோம். இது பண்ணுறதுனால கிராஜுவலாக க்ளூட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், ஹிப் ஃப்ளெக்ஸர், காப் மசில் இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் இந்த ஸ்ட்ரைட் லெக் பவுண்டு இது பண்ணும்போதும் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். இது ரெகுலராக பண்ணும்போது நம்மளோட க்ளூட்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணது வந்து ஆங்கிள் பவுண்ட்ஸ். இதை பண்ணும்போது நம்மளோட காப்ஸ் அண்டு ஆங்கிள்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். சொன்ன 3 ட்ரில்ஸுமே 15 to 20 மீட்டர்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். 3 செட்டு மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒன்று சொல்கிறேன். இந்த ஹிப் ஃப்ளெக்ஸர் மசிலுக்கு வந்து இந்த வார்ம் அப் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதாவது ஹை நீ பண்ணும்போதே வார்ம் அப் ஆகும். ஆனால் இதையும் நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மாரத்தான் ஓடும்போது ஒன்றும் தெரில, மாரத்தானை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் 1 வீக் வரைக்கும் எனக்கு அந்த பெயின் வந்து க்யூர் ஆகலை. அதனால தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், இந்த ஹிப் ஃப்ளெக்ஸருக்குன்னு தனியாக வார்ம் அப் பண்ணிவிட்டு போங்க. நானுமே மாரத்தான் பிளேயர் கிடையாது, ஃபிட்னஸ்க்காக தான் இந்த மாரத்தான் அட்டன் பண்ணேன். ஸோ பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.